கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷர்மிலா. எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரொட்டீன் விலாக் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை தான் பண்ணிகிட்ருக்கேன். அகத்திக்கீரை க்ளீன் பண்ணி நைட்டே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை சூப். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எப்போவுமே அமாவாசை டைமில் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க, பட் நெக்ஸ்ட் டே போல் நம்ம வாங்கி வச்சுட்டு அழகாக க்ளீன் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அடுத்த நாள் போல் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்க முடியலனாலும் 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த சூப்பை பண்ணிடலாம். பேசிக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு தான் இதுக்கு முக்கியமான ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூப் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல கொதி வந்த பிறகு உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சமாக உப்பு, மிளகு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி அரைச்சி ஊற்றிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக கசப்பாக இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அகத்திக்கீரை அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சூப் நார்மல் சூப் மாதிரி இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். தக்காளி மட்டும் ஒரு தக்காளின்ற மாதிரி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பு, இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா லஞ்சும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொத்தவரங்காய் உஸ்லி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பருப்பை இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கிறது ஈஸி மெத்தடாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்றா வெந்துடும். காயும் வெந்துடும், உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அழகாக பருப்பு வெந்துடும். உஸ்லிக்கு ரெடி பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மாவு இருந்தது, ஸோ கொஞ்சமாக வடை பண்ணலாம், சூடாக சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்குன்ட்டு கொஞ்சமாக வடை பண்ணிட்டேன், கடலைப்பருப்பு வடை. அது கூடவே பார்த்திங்கன்னா சூப்பு இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. கலர் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடணும். அந்த இலை நல்லா குக்காக இருக்கும், உங்களுக்கு அது பார்க்கும் போதே தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கு 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது கொடுங்க. மந்த்லி ஒரு 3 டைம்ஸாவது பிளான் பண்ணி குடிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும், நிறைய குடிக்கலாம் கூட கொஞ்சமாவது கொடுத்து குழந்தைங்களுக்கு பழகுங்க. கொத்தவரங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. பருப்பு இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு எல்லா பொருட்களும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடணும். கொத்தவரங்காய் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே செய்யுங்க. ஸோ மோஸ்ட்டாக தண்ணி ஊற்றி குக் பண்ணுறதை விட இந்த மாதிரி இட்லி பாட்டில் குக் பண்ணி வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுங்கள். லெமன் ரைஸ், அது கூட உசிலி, அது கூட பார்த்தீங்கன்னா வடைன்ற மாதிரி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ரொட்டீன் விலாக் தான். 2 நாளைக்கான விலாகை நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் டைமே இல்லை. இனிமேல் ரெகுலராக எல்லா வீடியோஸும் நான் போட்டுருவேன். மந்த்லி ஒன்ஸ் ட்ரம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நான் இங்கே ஹார்ட் வாட்டர் இருக்கிறதுனால அமேசானில் இந்த மாதிரி உங்களுக்கு IFB பேக்கெட்டு ட்ரம் க்ளீனிங்க்குன்னு தனியாக வருது. ஸோ அதை ஆர்டர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஞாபகமாக அதை எடுத்து போட்டுருவேன். 2 பேக்கெட் யூஸ் பண்ணிவிடுவேன். அழகாக உங்களுக்கு ட்ரம்முக்குள்ளேயும் போட்டுலாம் அந்த பவுடர் தனியாகவும் நம்ம ஆட் பண்ணணும், நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் டிப்பாக ஒன்று நான் அப்பப்போ ஆட் பண்ணுற வ்ளாக்ஸில் செக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் ட்ரம் க்ளீன் பண்ணி வச்சோம்னா மிஷின் நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சதுக்கப்புறம் ப்ளாக்லாம் பெருசாக எடுக்கல, டேரெக்டாக யோகா கிளாஸ் போயிட்டோம். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்லேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா குழந்தைக்கு நாளைக்கு டெக்லாத்தானில் ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால சும்மா பேசிக்கான யோகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப அழகாக யோகாலாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்திருக்க மாஸ்டர் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. அதான் முக்கியமே. மாஸ்டர் நல்லா நம்மளுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா அதுலேருந்து அழகாக குழந்தைங்க கற்றுப்பாங்க. அவங்க கிட்டேருந்து ரொம்ப அழகாக எல்லா விஷயங்களும் சூப்பராக எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்க பண்ண நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இப்படி பெண்ட் பண்ணுறாங்களே, அப்படி வராங்களேன்ட்டு. பட் கரெக்டாக நேக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் குழந்தைங்க முடிச்சுட்டு பிறகு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே எங்கள் அப்பா கிட்ட பேப்பர்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க, டெஸ்ட் பேப்பர்ஸு. ஸோ நிறைய பேர் கேட்டுங்க, குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க மார்க்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப அழகாக படிப்பாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அபோவ் 80-90% தான். எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்டடீஸும் ஈக்குவலாக பார்ப்பாங்க, ஸ்போர்ட்ஸும் பார்ப்பாங்க, டிவியும் பார்ப்பாங்க, விளையாடவும் செய்வாங்க. எல்லாமே குழந்தைங்க அழகாக பண்ணணும். எல்லாத்துலேயும் 100 தான் வாங்கணும்னு நான் டார்ச்சரே பண்ணவே மாட்டேன். ஆனாலும் குழந்தைங்க புரிஞ்சு படிப்பாங்க.
ஒரு டாபிக் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வீக்காக இருக்கட்டும், எப்போ கேட்டாலும் அதை புரிஞ்சு படிக்கணும். மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறது முக்கியம் கிடையாது. ஸோ குழந்தைங்க ரொம்ப அழகாக வந்து புரிஞ்சு எழுதுவாங்க. கொஞ்சம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதனால தான் மார்க்ஸ் விடுவாங்க. அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்மருக்கே நான் ஸ்பெஷலாக சில விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மே மந்த் vlogsலாம் பாருங்கள். குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலாக நான் போட போகிறேன். முடிஞ்ச உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களோட இருக்கும். யாருக்குன்னா வீணாக கூட கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி ஐடியாஸ் வேணும் கூட சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கூட வீடியோஸ் போடுறேன். அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சும்மா திட்டுற மாதிரி திட்டுவார், ஆனால் சொல்லுவார், என்னை விட என் பசங்க நல்லா தான் படிக்கிறாங்க அப்படின்னுவார். ஸோ எங்கள் 2 பேரை விட குழந்தைங்க நல்லாவே படிக்கிறாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உனக்கு என்ன சிரிப்பு சார்? உங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்கிங்க கொஞ்சம். அப்புறம் இங்கே வாங்க. கேண்டில் இப்படி தான் இருக்குமாடா உங்கள் ஊரில்? ஏதோ அவனுக்கு வந்து ஆனாலும் மார்க் போட்டிருக்காங்க. 1 மார்க் ட்ரை பண்ணியிருக்கான்ல. மேட்ச் பாக்ஸ் ஸ்டிக், மேட்ச் ஸ்டிக். இங்கிலீஷில் எவ்வளோ? தேஷ் 2 0 வாங்கியிருக்கான். பின்ன 2 0 கூட ஒரு 1, அதானே? தேஷ் 2 0 வாங்கியிருக்கான் பாரு. அவனே எழுதியிருக்கான். இது ஒரு போயமில் வரும், ரைமிங் வேர்ட் தானடா. சோஷியலில் மட்டும்தான் மார்க் கம்மியில், மற்றதுலலாம் மறுக்கிற மார்க் தானே. பரவாயில்ல, ஒரு வாட்டி எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் அது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியோ அதை ட்ரை பண்ணு. இசைத்தமிழுக்கு என்ன எழுதியிருக்கோம்? சொல் தமிழ். அவங்க எங்கே இருக்கிற இந்த மாதிரிலாம் யோசிச்சு கிழக்கு லா போட்டு வச்சுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா ஜாயின் பண்ணி நாங்கள் மீட் பண்ண போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்றதுனால நிறைய பேருக்கு சேர்த்து அழகாக பிரிஞ்சி ரைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஸோ அதனால் எல்லாருக்கும் பிரிஞ்சி ரைஸ் நல்லா டிஃபன் பாக்ஸில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால மார்னிங்கே எல்லாம் எழுந்து அழகாக பண்ணிட்டேன். மார்னிங்கே குழந்தைங்களோட கிளம்பியாச்சு. ஸோ காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைமிங்க்கு நம்ம கரெக்டாக ரீச் ஆகிட்டோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைலாம் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணிடலாம். டெக்லாத்தானில் எப்போவுமே ஏதாவது ஒரு காம்படிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மேரத்தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வெப்சைட் பாருங்கள், நிறைய விஷயங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறதுனால ஸோ குட்டீஸ் ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க, நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ குழந்தைங்க யோகா பண்ணுறாங்கன்னு அது பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா யோகா நம்ம நினைக்கிறோம் அது பேசிக் எக்ஸசைஸ் தான் நினைக்கிறோம். பட் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா யோகாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாவே குழந்தைங்க எல்லாருமே பண்ணாங்க. நான் எப்போவுமே காம்படிஷன் மைண்டில் இருக்க மாட்டேன். என்னை பற்றி குழந்தைங்க ஒரு கற்றுக்குறாங்களா, அது எங்கன்னா நம்ம வெளியே காமிக்கும் போது நல்ல ஒரு பலன் இருக்கா, யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு காம்படிஷன் வின் பண்ணுறதை விட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைப்பேன். எங்கே இருந்தாலும் கொண்டு போய் விடணும்னு நான் நினைப்பேன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு சேர்ந்து அழகாக குழந்தைங்கள என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட எனக்கு போதும். வேறு அவங்க வின் பண்ணணும், அதெல்லாம் எடுக்கணும், ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா டார்ச்சரே பண்ணவே மாட்டேன். நீங்களும் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வரும்ன்ட்டு. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்க. இப்படி தான் பண்ணணும், அவங்கள பாரு இவங்கள பாரு, நான் எப்போவுமே கம்பேர் பண்ண மாட்டேன். நீங்களும் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்துக்கு சின்ன டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ குட்டீஸை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போல்லாம் நிறைய காம்படிஷனான வேர்ல்டு நம்ம இருக்கோம். ஆனால் எல்லா டைமும் காம்படிஷன் ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு குழந்தைங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. இது என்னோடய ஸ்பெஷல் டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்டு குட்டீஸ் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ குழந்தைங்களுக்கு நடுவில் குழந்தைங்க ஒன்றொரு வாட்டியும் பண்ண அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தைங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் மோட்டிவேட் பண்ணணும், ரொம்ப அழகாக குழந்தைங்க பண்ணுவாங்க. டெக்லாத்தானில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பட் நான் குழந்தைங்களுக்கு ஒரு பேக் பார்க்கலான்னு போயிருந்தேன் ஸ்போர்ட்ஸ்க்காகவே. ஸோ இந்த பேக் ரொம்ப பெஸ்ட் அண்ட் சீப் ப்ரைஸில் இருந்துங்க. 249க்கு வேர்த்தான ஒரு விஷயம். அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட நிறைய ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான திங்ஸ் எல்லாமே இருந்தது. நல்லாயிருக்கும் குவாலிட்டி. செக் பண்ணி பாருங்கள். எனக்கு அது மட்டும் போதும்ன்ட்டு அழகாக நாங்கள் வாங்கிக்கிட்டு கீழே வந்துட்டோம். ரிசல்ட் எல்லாம் சொல்கிறதுக்காக குழந்தைங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் லஞ்சாக இருக்கட்டும், டிக்டாக் இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டீஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் சஷ்வந்த் தேஷ்வந்த். ஒரு குட்டி கேங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்களுக்கு யோகா கிளாஸுன்ட்டு. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
குட்டீஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவார்ட் மெடல் வாங்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களை கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸில் போடுங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச விஷயம் சேர்த்து விடுங்க. நீங்கள் இப்படி படிக்கணும், இந்த ஸ்போர்ட்ஸில் போகணும்னு தள்ளாதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து விடுங்க. அங்கே நாங்கள் அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. ரொம்ப நாள் ஆச்சு குட்டீஸ் நாங்களாம் சேர்ந்து பீச்சுக்கு போய். ஸோ எல்லோரும் பீச்சுக்கு போயிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க பீச்சில். மெரினாலேருந்து அங்கேருந்து அப்படியே அண்ணாநகருக்கு வந்தோம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் பீஸா அப்படின்னு ஒரு இடத்துக்காக பிளான் பண்ணி வந்தோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருப்போம் அங்கே போகணுன்ட்டு. பட் இப்போ தான் டைம் கிடச்சிது. அங்கே உள்ளே என்ட்ரு ஆகும் போதே வாவ் அப்படி இருந்தது. தலைவரை பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. அவரோட ஒவ்வொரு மூவிஸோட சீன்ஸாக இருக்கட்டும், ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட ஒவ்வொரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடமே. எனக்கு சுற்றி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ மாஸாக இருந்தது. சென்னையில் அண்ணா நகர் பிரான்ச்சில் நீங்கள் அழகாக கூகுளில் சர்ச் பண்ணாலே சூப்பர் ஸ்டார் பீஸான்னு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. பீஸாவும் சரி, ஃபுட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒவ்வொரு ரெசிப்பியும் யூனிக்காக இருந்தது. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் பீஸா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பன்னீர் பீஸா, ஒரு வெஜ் பீஸான்னு சொல்லுவோம். பட் இங்கே நேமோட ரொம்ப அழகாக இருந்த நெட்ரிக்கன் பீஸா, பாயும் புலி, த பாஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பீஸாவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. அந்த மெனு கார்டு தான் சூப்பராக இருந்தது. ஸோ குழந்தைங்க பீஸா இருக்கட்டும், டெசர்ட்டாக இருக்கட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அன்றைக்கான டேயை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.